நிச்சயமாக எழுதி. தென்காசி மாவட்டம் கீழப்புலியூரில் ரேஷன் கடை பகுதியில் ரேஷன் வாங்க மனைவியுடன் சென்ற குத்தாலிங்கம் என்ற நபர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலைக்கான பின்னணியும் சற்று தெரிய வந்துள்ளது. இந்த கொலைக்கான சம்பவம் என்பது என்னவென்றால், கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக குற்றாலிங்கம் தம்பி ஆனந்தன் என்பவர் காசிமேஜர்புரத்தில் ராஜா என்பவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இது தொடர்பாக குற்றாலிங்கம் கொலை செய்யப்பட்டுள்ள குற்றாலிங்கம் என்பவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக பட்டுராஜாவின் உறவினரை எரிச்சலூட்டும் விதமாக பல்வேறு ஸ்டேட்டஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களை வைத்ததாக தெரிய வருகிறது. இந்த எரிச்சலூட்டும் செயல் காரணமாக தற்போது இந்த குற்றாலிங்கம் என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதில் கொலை செய்யப்பட்டது இப்போது தற்போது காவல்துறையினர் 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் காசிமேஜர்புரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், ஹரிஹரன், செண்பகம் மற்றும் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த புறாமணி ஆகிய 4 பேரை காவல்துறையினர் முதற்கட்டமாக கைது செய்து தங்களது விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் மனைவியின் கண் முன்னே கணவன் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அது தொடர்பாக 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.